யார் நீங்க? ஆபத்து. ஷினோபியோட மறைமுக தாக்குதல். லியாசோ இவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு போச்சு. உடனே மகாராஜாவை காப்பாத்தணும். ஷினோபி நினைச்சதை சாதிக்காம விட மாட்டாங்க. மகாராஜா ஜாக்கிரதை. என்னுடைய வீரர்கள் எல்லாரும் எங்க போனாங்க? இந்த நாடு நாளைக்கு ஒரு புத்தம் புதிய அரசரை பார்க்க போகுது. இந்த குரலை நான் எங்கேயோ. இந்த குரல் யாரோடதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நீ அழியணும். சாம், பீம் பீம் அவங்கள விடாத. மகாராஜா. தாக்க வந்தவங்க ஷினோபி இயக்கத்தை சேர்ந்தவங்க. ராஜ வைத்தியர் உடனே கூப்பிடுங்க. மகாராஜாவுக்கு இப்ப உடல்நிலை சரியில்லை. வீரர்களே அவங்கள பின்தொடர்ந்து போங்க சீக்கிரம். மகாராஜாவை என்னால காப்பாத்த முடியாம போச்சு. இது வெக்க கேடு. பீம் ராஜாவே தாக்க முயற்சி பண்ணாங்களா என்ன? பீம் இன்னைக்கு நீ இல்லாம இருந்திருந்தா மகாராஜாவுக்கு என்ன ஆயிருக்கும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த ஷினோபி எப்பவுமே இப்படிதான் தாக்குவாங்களா? ஷினோமிங்கிறவங்க ரொம்ப தந்திரமான நயவஞ்சக வீரர்கள். அவங்களுடைய வீரம் சாமுராய்க்கு சமமானது. அவங்களுடைய தாக்குதல் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஆனா சாமுராய் தான் உண்மையான வீரர்கள். அப்படின்னா அவங்க எல்லாரும் ரொம்ப பிரபலமா இருந்திருப்பாங்களே. சரியா சொன்ன. ஆனா ஷினோபிக்காரங்க சாமுராய மாதிரி நேர்மையானவங்க கிடையாது. இந்த ஷினோபி வீரர்கள் பண பேராசை பிடிச்சு தன்னோட கலையை தவறான முறையில பயன்படுத்தினாங்க. இது நம்ம ராஜாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படின்னா சேனாதிபதியாரே, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நானும் உங்க வீரர்கள் கூட சேர்ந்து ஷினோபியை தேடி போகலாம் இல்லையா? வேண்டாம் பீம், உனக்கு அடிபட்டிருக்கு. இந்த நிலைமையில நீ எங்கேயும் போக கூடாது. நீங்க எல்லாரும் போய் ஓய்வு எடுத்துக்கோங்க. நான் மகாராஜா கிட்ட போறேன். அவர் உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். என்ன பீம் நீ அங்க எங்க போற? நம்ம ரூம் அங்கதானே இருக்கு. எனக்கு தெரியும் ராஜு. பீம் என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம எங்க கிட்டயாவது சொல்ல. இன்னைக்கு மகாராஜாவை அழிக்க வந்த ஷினோபி ஆளுங்கள்ல நம்ம சாமையும் நான் பார்த்தேன். ஆனா நான் யாருன்னு அவனுக்கு தெரியல. இல்ல ஜக்கு, நான் அடிச்சு சொல்லுவேன். அது நிச்சயமா நம்ம சாம் தான். அவன் கண்ணை என்னால மறக்கவே முடியாது. அதோட அவன் யாருக்கோ கட்டுப்பட்டு இருக்கான். அப்படின்னா ஷினோபிக்காரங்க சாம மயக்கி அவங்களோட கூட்டத்துல சேர்த்துட்டாங்களா? அதோட ஊர்ல காணாம போன மத்தவங்களும் அங்க அடிமையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்கனா அதாவது காணாம போன சாம்ராஜா சொல்றியா? ஆமா, லியாசோ அங்கிள தாக்கிட்டு போகும்போது கூட அவர் ஷினோபி பேரை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இங்க என்னமோ ஒரு பெரிய சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் பயங்கரமான ஒரு திட்டம். அதுலதான் நம்ம சாம் சிக்கிக்கிட்டு இருக்கான். அது சரி, இதுங்க நம்மள பார்த்து பயந்து இப்படி ஓடுதுங்க. ஆமா, நாங்க ரொம்ப அன்பானவங்க. யாருக்குமே தொல்லை கொடுக்கவே மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு மார்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு விருந்தாளிங்களை பிடிக்காதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. உங்க ஆயுதங்களை கீழே போடுங்க. எங்க கூட வாங்க. ஆனா எங்க ஆயுதம் லட்டு தானே, அதை எங்களால தூக்கி போட முடியாது. அதோட நாங்க ஒரு முக்கியமான வேலையா தான் இங்க வந்திருக்கோம். அதனால உங்க கூட எல்லாம் எங்களால வர முடியாது. அவங்க 6 பேர் இருக்காங்க. அப்ப 6 லட்டு தேவை. இந்த பீம் 1 ஏ
ரெண்டு மூணு அடடடடடடே, ஒரு நிமிஷம் இருங்க. கொடுக்குறேன். 4 5 நில்லு. அவனை என்கிட்ட விடு. அவனை நான் பாத்துக்கிறேன். இதுதான் 6வது. நான் ஒரு யோசனை சொல்ல விரும்புறேன். நாமளே இவங்க கிட்ட மாட்டிக்கிறது தான் நமக்கு நல்லது. என்னது? நீங்களே யோசிங்க. யாரோட உத்தரவு பேர்ல இவங்க சந்திரனை திருடி இருப்பாங்க? இங்க யார ஆட்சி நடத்துறாங்கல்ல அவங்க தான் சொல்லி இருப்பாங்க. அப்போ இந்த வீரர்கள் யார் பேச்ச கேட்டு நடப்பாங்க? வேற என்ன, ஆட்சி செய்றவங்க பேச்ச கேட்டு தான் நடப்பாங்க. ஒரு நல்ல யோசனை. நாம இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா நேரடியா அவங்கள பார்க்க முடியும் இல்லையா? திட்டம் நல்லதா இருக்கு. அதுக்கு இப்ப நம்ம தோக்குற மாதிரி நடிச்சாகணும். மரியாதையா எங்க கூட வாங்க. வேண்டாம், எங்களை விட்டுடுங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. நம்ம தலைவர் எப்படி சூப்பரா நடிக்கிறாரு பாரு. பேசாம வாங்க. வாங்க வேற. என்ன இங்க இவ்ளோ கும்மிருட்டா இருக்கு? தெரியலையே. இவங்க எல்லாரும் எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கும் தெரியாது. வாய மூடுங்க. நம்ம இளவரசி இவங்களை உடனே அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. பூமிவாசிகளே, மார்ஸ் கிரகத்துக்கு நான் உங்களை அன்போட வரவேற்கிறேன். நீங்க எங்க கிரகத்துக்கு அடிமையா வரல, விருந்தாளியா வந்திருக்கீங்க. மார்ஸ் கிரகத்துல நீங்க இப்படிதான் வரவேற்பீங்களா? இது ரொம்ப அநியாயம். எங்க கைய கட்டி போட்டுதான் நீங்க வரவேற்பீங்களா? இந்த மாதிரி நடந்ததுக்கு நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தலைவா, இத நீங்க போட்டுக்கிட்டு கொள்ள கூட்டக்கார தலைவன் மாதிரியே இருக்கிறீங்க தலைவா. நான் ஒன்னும் சாதாரணமான கேப்டன் கிடையாது. இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவன். பீம், இந்த இளவரசர் சொல்றத நம்ம நம்பலாமா? நம்பலாம், ஏன்னா அவர் தானே நம்மளை காப்பாத்தினாரு. நான் இங்க இருக்கேன். என்ன, நீங்களும் எங்க ஆளுங்க மாதிரியே உடையெல்லாம் போட்டிருக்கீங்க? ஆமா இளவரசரே, நான் கொடுத்த சத்தியத்தை முடிச்சுட்டு தான் போவேன். பீம், உங்களுக்காக நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். அங்க பாருங்க. அடேங்கப்பா, எங்க கப்பலை அப்படியே புதுசு மாதிரி பண்ணிட்டீங்க. எப்படி இளவரசரே? எங்க கிட்ட இதை விட நல்ல படகுகள் எல்லாம் இருக்கு. பீம், உனக்காக நான் இன்னொன்னையே எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாரு. என்னது இளவரசரே? இது மந்திர சக்தி வாய்ந்தது. நீங்க என்ன கேட்டாலும் இது உங்களுக்கு கொடுக்கும். எங்களுக்கு லட்டு வேணும். இது ராஜுக்கு. நேரம் வரும்போது இதை சரியா பயன்படுத்தணும். சுக்கி, இந்த உனக்கு சங்கு. இதை வச்சு மற்ற மிருகங்கள் கிட்ட எல்லாம் பேசலாம். காளியா, நீ என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ அது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியும். பீம்,
இது எங்க அப்பாவோட மோதிரம். எங்க அப்பா இந்த உலகத்திலேயே பெரிய கேப்டன். இத நான் இப்போ டோலக்பூரோட கேப்டன் பீம் கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன். ரொம்ப நன்றி இளவரசரே. ஆனா இளவரசரே, நாங்க இங்க இருந்து எந்த வழியில தப்பிச்சு போகிறது? அன்னைக்கு நடந்த பிரச்சனையில ராப்நாத்னு ஒருத்தன் தப்பிச்சிட்டான். நான் நினைக்கிறேன் வெளியில போறதுக்கு அவன் கையில வரைபடம் இருக்குன்னு. அவனை எங்க போய் பார்க்கலாம்? அதோ அங்க ஒரு சின்னதா ஒரு தீவு இருக்குல்ல, அங்கதான். பீம், நம்மளோட இந்த பயணத்துல நமக்கு யாருமே துணை இல்லையே. மகாராஜா, நீங்க தயவு செஞ்சு அரண்மனையை விட்டு வெளியே வராதீங்க. உள்ளேயே இருங்க. அரக்க பறவைகள் நம்ம நாட்டை தாக்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இதுங்க எங்கிருந்து வந்ததுங்க? அது தெரிஞ்சுக்க தான் நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா மகாராஜா, உங்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல. என்ன இது? என் மக்களை நான் காக்கணும். அக்னி பந்து, வால் ரக்கைகள், இந்த பறவை இங்க டோலக்பூரையே ஒரு வழியாக்கி வச்சிருக்கே. பாவம் எவ்வளவு பேர் காயப்பட்டிருக்காங்களோ தெரியலையே. இந்து இந்து நண்பர்களை பார்க்க போயிருக்கா. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லையா? அப்பா, நீ வந்துட்டியா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? உங்களை நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன்ப்பா. மகாராஜா, நீங்களும் ராஜகுமாரியும் உள்ள போங்க. அந்த பறவைகளை நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு பீம். இந்த ஆபத்துல இருந்து டோலக்பூரை உன்னாலதான் காப்பாற்ற முடியும். அடேங்கப்பா, டிராகன் வாயில இருந்து தான் நெருப்பு வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க என்னடா பறவைங்க கால்ல இருந்து புஸ்கு புஸ்குன்னு நெருப்பு வருதே. அதோட ரெக்கைகளை பாரு, அதுல கத்திகள் இருக்கு. அதாலதான் அதுங்க எல்லாரையும் தாக்குதுங்க. அண்ணா, எதுக்காக இதுங்க அரண்மனையை தாக்க வந்திருக்குங்க? அத பத்தி எல்லாம் நம்ம அப்புறமா கவலைப்படலாம். முதல்ல இதுங்களுடைய தாக்குதலுக்கு நாம பதிலடி கொடுத்தாகணும். பீம் மறுபடியும் ஹீரோ ஆக முயற்சி பண்றான். ஆனா நான் இருக்கும்போது விட மாட்டேன். டொலு போலு, அந்த பறவையோட கவனத்தை திசை திருப்புங்க. அப்பதான் என்னால அதுங்களை தாக்க முடியும். கவனத்தை திசை திருப்புறது இப்போ அவ்வளவு அவசியமா என்ன? அதானே, எங்க போய் ஒளிஞ்சுக்கலான்னு நாங்களே இடத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா இப்படி எல்லாம் பேச உங்க ரெண்டு பேருக்கும் வெக்கமா இல்ல? அங்க பாருங்க, பீமுடைய நண்பர்கள் எப்படி அந்த பறவையை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. சுண்டலி மாதிரி எங்க ஒளிய பாக்குறீங்க? வெளிய வாங்க. நீங்க எனக்கு சிஷ்யர்களா? ஒரு சிங்கத்துக்கு இந்த மாதிரி சிஷ்யர்கள் இருக்கிறது ரொம்ப கேவலம். என்ன இது தலைவா? நீங்க சிங்கம் மாதிரி நிமிர்ந்து நின்னீங்க, இப்போ எலி மாதிரி குனிஞ்சிட்டீங்க.
காப்பாத்து! ஆஹா, பீ, நீ உண்மையிலேயே மாவீரன் தான். காப்பாத்துங்க! கிர்பரோவை தோக்கடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. மரக்கத்திய வச்சு தாக்குறதுல அவன் ரொம்ப திறமைசாலியானவன். உன்கிட்ட சக்தி இருக்கு, ஆனா மரக்கத்திய வச்சு சண்டை போட உனக்கு தெரியாதே. அப்ப அந்த வித்தையை எனக்கு சொல்லித்தா. அது எப்படி? உன்கிட்ட தான் மரக்கத்தியே இல்லல்ல. நீ என்ன சொல்ல வர? மரக்கத்தி சண்டைய கத்துக்கணும்னா அந்த மரக்கத்திய நீ தான் தயார் செய்யணும். நீ உன் கையால தயார் செய்யற மரக்கத்தி தான் போர்ல உனக்கு உதவியா இருக்கும். சரி, ஆனா நான் அதை எப்படி தயார் பண்றது? அதுக்கான மரக்கட்டைகள் உனக்கு காட்டுலயே கிடைக்கும். அப்ப சரி, நான் எனக்காக ஒரு நல்ல மரக்கட்டையை வச்சு கிர்பூரோவை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான கத்தியை தயார் பண்ண போறேன். இந்த மரக்கட்டை நல்ல வலுவா இருக்கு. கவலைப்படாதீங்க தாத்தா, நான் உங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றி. இப்ப பாருங்க டோலு பாலு, அது என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு தண்ணி புடிச்சு கொடுக்கறேன். என் பக்கெட்ட தூக்கிட்டு நீ எங்க போற? நெல்லு. இந்த மாதிரி பக்கெட் எல்லாம் திருடக்கூடாது. ஏண்டா, மீனை பிடிக்கிறீங்களா இல்ல மீனை தண்ணிக்குள்ள விடுறீங்களா? சொல்லுங்க பா, சொல்லுங்க. ஏய் ஜக்கு, ஜாக்கிரதை. எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலையே. தயாரா?
உன்னால என்ன பிடிக்கவே முடியாது பிரானா. கிட்ட வந்துருச்சு. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க நிம்மதியா இருக்கலாம். பிரானா ராஜாவை யாராலே ஒண்ணும் பண்ண முடியாது. சுட்கி மீனா மாறி இருக்கானா? அப்போ மத்த மீன்களும் பிரானாவுடைய சேனையா இருக்காது. நீ பண்ணின தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். உன்னோட சக்தியை எப்படி முறியடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பீம், உண்மையிலேயே இந்த டோலக் போர்க்கு நீதான் ஹீரோ. என்ன ஆச்சு? இப்ப மறுபடியும் பீம் ஹீரோ ஆயிட்டானா? இன்னும் ராஜு வரல, அதை தெரிஞ்சுக்க. அவனே வந்துடட்டும், அப்புறமா ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா நம்ம ராஜு எங்க போனானே தெரியலையே. இப்ப நாம எல்லாரும் லட்டுவை சாப்பிடலாமா இல்ல நீயே சாப்பிடுறியா? ஆஹா, வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு தெரியுமா, பக்கத்து ஒரு ராஜா இருக்காரு இல்ல, அவரு அவரோட பெரிய சிலையை உருவாக்கி இருக்காரு. அத பாக்குறதுக்கு பக்கத்து ஒரு ஜனங்க எல்லாரும் வந்து வந்து போறாங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? டோலக்பூர்லயே ஒரு நினைவு சின்னம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அத பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க. அவங்கள வரதுனால நம்ம டோலக்பூருக்கே பெருமை இல்லையா? ரொம்ப சரியா சொன்ன சுட்கி. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை செய்யலாமா? அந்த மாதிரி பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நாமளும் பண்ணலாம். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. வாங்க, நம்ம டோலக்பூர்லயும் மிகப்பெரிய நினைவு சின்னம் உருவாக்குறாங்களாம். ரொம்ப பெருசா. எல்லாரும் பாருங்களேன், உண்மையிலேயே அது ரொம்ப பெருசா இருக்கு. இது முழுசா முடிஞ்சதுன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எல்லாரும் இப்ப போங்களேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பாருங்க. நாங்களும் இதை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நினைவு சின்னத்தை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த டோலக்பூர்ல அந்த பீமும் அவனுடைய கூட்டாளிகளும் பிரபலம் ஆயிடுவாங்களே. அதனால ஏதாவது செஞ்சு எப்படியாவது இதை நாம தடுத்து நிறுத்தி ஆகணும். மகாராஜா, நீங்க எப்படி இங்க? டோலக்பூர்ல எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசுறாங்க. அதான் நான் பார்க்க வந்தேன். மகாராஜா, நாளைக்கு காலையில வந்து பாருங்க, ரெடி ஆயிடும். நீங்க தான் இந்த நினைவு சின்னத்தை திறந்து வைக்கணும். இது நல்ல விஷயம். அப்ப நான் காலையிலேயே வந்துடுறேனே. நாளைக்கு காலையில என்ன? உன்னால அடுத்த வருஷம் கூட முழுசா முடிக்க முடியாது, தெரிஞ்சுக்க. புரிஞ்சுதா? ஏன் முடிக்க முடியாதுன்னு சொல்ற? ஏன்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற நினைவு சின்னத்தை மண்ணோட மண்ணாக்க போறோம்.
ஆஹா, பிரமாதம் பீம். உண்மையிலேயே நீங்க பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. என்ன மன்னிச்சிடு பீம். நான் இந்த நினைவு சின்னத்தை கீச்சக்கும் அவனுடைய ஆட்களையும் வச்சு அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு காலியா மன்னிப்பெல்லாம் கேக்குற? நண்பர்களுக்கு நடுவுல இப்படி நடக்கிறது ரொம்ப சகஜமாச்சே. நினைவு சின்னம் இருக்கோ இல்லையோ, ஆனா எங்க நட்பு எப்பவும் நிரந்தரமா இருக்கும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? பீம் மேடைக்கு வந்ததும் என்ன செய்யணும்னு உங்க 2 பேருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? சொல்லுங்க. இப்போ ஞாபகம் வந்ததா? ஆமா தலைவா, எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. என்ன விஷயம்? இந்நேரம் கிருஷ்ணா இங்க வந்திருக்கணுமே. முதல்ல நாடகத்தை ஆரம்பிக்கலாம் பீம். கிருஷ்ணன் தன்னால வந்துருவான். ராஜாவும் இல்லை, ராணியும் இல்லை. கேளுங்க கேளுங்க எங்கள் கதையினை. தர்மம் எப்பொழுதும் வென்றுவிடும், அதர்மம் எப்பொழுதும் அழிந்துவிடும். சோட்டா பீமும் கிருஷ்ணனும் சேர்ந்து கிர்மாடாவின் கதையை மொத்தமா முடிச்சாங்க. நான் தான் கிர்மாடா, ரொம்பவே மோசமானவன். என்னுடைய மந்திர தந்திர சக்திகளால அடக்கி ஆளுவேன் இந்த ராஜ்யத்தை. யாராலையும் என்ன தடுக்க முடியாது. என்ன தோக்கடிக்க எந்த வீரனும் பிறக்கல. உனக்கு பாடம் கிட்ட வந்தாச்சு. பீமு கிருஷ்ணா 2 பேரும் வந்துட்டாங்க. நீ வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? சரியான நேரத்துக்கு வந்துட்டேனே. 2 பேரும் சேர்ந்து கிர்மாடாவை கவனிக்கலாம். பீமு கிருஷ்ணனும் வந்தாச்சு. இனிமே சுவாரஸ்யமா இருக்கும். தலைவருக்கு அப்புறம் நம்மளதான் வெளுத்து வாங்குவாங்க. நாம இங்க இருந்து கிளம்பி போயிடுறது தான் நமக்கு நல்லது. நீங்க 2 பேரும் என்ன விட்டு எங்க போறீங்க? நியாயத்திற்கோ கிடைத்தது வெற்றி, அநியாயத்திற்கோ கிடைத்தது தோல்வி. சோட்டா பீமும் கிருஷ்ணாவும் ஒன்னா சேர்ந்து கிர்மாடாவை பின்னி எடுத்துட்டாங்க. அவனும்